குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் பயாலஜி சார் பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸ் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷனுங்கிற தலைப்பில் ரீப்ரொடக்ஷனா என்ன, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனா என்ன, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பாலினேஷனா என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன், அது வரைக்கும் பார்த்தோம். ஸோ டுடே கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் another one sexual reproductions are called fertilization. அந்த ஃபெர்டிலைசேஷனை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் meant by fertilization? The male gamete fuses with the female gamete to form zygote. This process is known as fertilization. அதாவது ஒரு ஆண் இனச்செல்லும் ஒரு பெண் இனச்செல்லும் இணைந்து அதன் மூலமாக கரு உருவாகி இதன் மூலமாக ஒரு புதிய விதை தோற்றுவிச்சுமே. ஆனால் இதற்கு ஃபெர்டிலைசேஷன் அல்லது கருவுறுதல் என்று பெயர். இந்த கருவுறுதல் நடைபெறதுக்கு முன்னாடி அந்த பாலினேஷனுடைய முடிவில் என்னென்ன மாற்றங்களை அது அடைஞ்சிருக்கும் சொல்லி பார்த்தோம்னா, த்ரூ த பாலினேஷன் pollen grains reach stigma. இந்த பாலினேஷன் அதாவது மகரந்த சேர்க்கையின் முடிவில் மகரந்த தூளானது ஸ்டிக்மா என்று சொல்லக்கூடிய சூலக முடியை அடைஞ்சிருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு தெம் ஆஃப்டர் திஸ், அதுக்கு பின்னாடி என்ன அடைஞ்சிருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, த சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ் ஆன் த ஸ்டிக்மா காசஸ் த pollen grains டு ஜெர்மினேட். அதாவது அந்த மகரந்த தூளானது ஒரு சூலக முடியில் விழுந்தவுடன் அது முளைக்க ஆரம்பிக்கும். அதற்கு முன்னாடி நம்ம மகரந்த தூளுக்குள்ளார 2 விதமான செல்கள் இருக்கும். ஒன்று வெஜிடேட்டிவ் செல்ஸு, ரெண்டாவது ஜெர்மினேட் செல்ஸ் அதாவது ஜெனரேட்டிவ் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா பாலன் டிப்ஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த பாலன் டிப்ஸ் ஆனது என்ன ஆகுதுன்னா ஸ்டிக்மாலேருந்து உருவாகி பாலன் அந்த ஸ்டைல் வழியாக உள்ளே வந்து ஓவரி போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஆந்தருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த pollen grains இருக்கு இல்லையா, pollen grainsக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆகி மேல் கேமெட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த மேல் கேமெட் ஆனது உள்ளே போய் அந்த pollen tube வழியாக போய் ஓவரி போய் ரீச் ஆகி அதுக்குள்ளே கூடிய ஓவியூல் இருக்கு இல்லையா, ஓவியூல் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேமெட்ஸோட ஃபியூஸ் ஆகி சைகோட் வந்து ஃபார்ம் ஆகி அதன் மூலமாக நமக்கு விதைகள் உருவாகும். தட் இஸ் கால்டு ஃபெர்டிலைசேஷன். ஓகே, இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த கேமெட்ஸ் ஃபீமேல் கேமெட்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இந்த இன்னர் சைட் ஆஃப் த ஓவரி. இந்த ஓவரிஸ் ஆர் கோயிங் டு கட் ட்ரான்ஸ்வர்ஸ் கட் ஆர் லாஞ்சிடியூனல் செக்ஷன் எடுத்து பார்க்கும் பொழுது உள்ள ஓவரி எப்படி இருக்குது, அந்த ஓவரிக்குள்ளே ஓவியூல்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஓவியூல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேம்பர்ஸில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட்ஸ். இப்போ ஒரு லைஃப் சைக்கிள் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு விதையை நம்ம போடுறோம். அந்த விதையானது மண்ணில் விதைச்சோன்னையும் ஒரு சின்ன செடி உருவாகும். அந்த செடியானது மெச்சுரேஷன் ஆகிட்டு பின்னாடி பூக்களை உற்பத்தி செய்யும். தி ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அந்த ஃப்ளவரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான பகுதிகள் இருக்கும். ஒன்று செப்பல், ரெண்டாவது பெட்டல், 3 ஆண்ட்ரோசியம், 4வது ஆர்கிகோனியம். அந்த ஆண்ட்ரோசியமும் ஆர்கிகோனியமும் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆண்ட்ரோசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஆந்தருக்குள்ளே pollen grains நிறையா இருக்கும். ஸோ மெச்சூர் ஆந்தர் என்ன ஆகுதுன்னா ரப்சர் ஆகி அந்த pollen grains-ஐ ஸ்ப்ரே பண்ணும். அந்த ஸ்ப்ரே ஆன அந்த ஆந்தரானது அந்த pollen grains ஆனது பக்கத்தில் இருக்கக்கூடிய பூவுடைய ஸ்டிக்மா மேலே ஃபெல் டவுன் ஆகும். அந்த ஸ்டிக்மா மேலே விழுந்தண்ணியும் அந்த 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 வெஜிடேட்டிவ் செல்ஸ் ஆனது டியூப் மாதிரி மாறும். அதுக்கு பேர் தான் pollen tubes. அது வழியாக வளர்ந்து ஸ்டைல் வழியாக உள்ளே போய் நம்ம அந்த ஓவரியை போய் ரீச் ஆகும். ஸோ அங்கே போகிற அந்த அடுத்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் ஆனது என்ன ஆகுதுன்னா மேல் கேமெட்ஸாக மாறி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய ஓவியூவில் போய் ரீச் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அதன் மூலமாக மீண்டும் வந்து ஒரு சீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது மாதிரி சீட்ஸ் மூலமாக தாவரங்களும், தாவரங்கள்லேருந்து பூக்களும், பூக்கள்லேருந்து அந்த ஜெனரேட்டிவ் செல்ஸும் மாறி மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்து அதனுடைய தாவரங்களை குறிப்பிட்ட ஒரு இடத்துல நிலைநிறுத்தி கொடுக்கிறது தான் லைஃப் சைக்கிள். ஓகே, இப்போது நம்ம பார்க்க போகிறது அடுத்து கம்பேரிசன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், ஓவரிஸ் அண்ட் ஓவியூல்ஸ். ஓகே, இப்போது கலெக்ட் சம் ஃப்ரூட்ஸ், டொமேட்டோ, பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர், மேங்கோ, பீஸ் அண்டு கஸ்டர்ட் ஆப்பிள் அண்டு அப்சர்வ். அதாவது பல தாவரங்களான கனிகள், தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், மாம்பழம் மற்றும் பட்டாணி மற்றும் சீத்தாப்பழம் ஆகியவற்றை நம்ம அதனுடைய கனிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய சூலகத்தையும் சூழ்கள் எப்படிலாம் ஹவு தி ஆர் அரேஞ்ச்டு தி ஓவியூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்பேர் தேன் மேங்கோ, கஸ்டர்ட் ஆப்பிள், பீஸ். ஸோ ஆல் தீஸ் ஆர் சிங்கிள் ஃப்ரூட்ஸ் பட் கஸ்டர்ட் ஆப்பிள் ஹேஸ் மெனி ஸ்மால் பார்ட்ஸ் இன் இட் ஈச் வித் எ சீட். அதாவது இந்த கஸ்டர்ட் ஆப்பிளை தவிர மீதி இருக்கக்கூடிய பீஸு, அதாவது வெண்டைக்காய், பட்டாணி, அதுக்கடுத்து மேங்கோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி
சிறு ஒரு விதைகளை பெற்றுள்ள தனிக்கனியாக இருக்கும். ஆனால் சீத்தாப்பழம் இருக்கு இல்லையா, கஸ்டர்ட் ஆப்பிள், இது எண்ணற்ற பல விதைகளை உடைய சிறு சிறு கனிகளாக இருந்து ஒரு பொதுவான ஒரு உரைக்குள்ளார இருக்கும். தட் இஸ் கால்டு அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் அது மாறி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் மூலமாக கொடுக்குறோம். ஃபஸ்ட் பாயிண்ட், a green part above fruits of brinjal and lady's finger or sepals of a flower. In some, after fertilization, sepal will not fall from fruit and remain or persist with the fruit. அதாவது இந்த ஒரு சில தாவரங்களான வெண்டைக்காய் மற்றும் கத்தரிக்காய் ஆகியவற்றுடைய அடிப்பகுதியில் பசுமையான ஒரு சின்ன வளர்ச்சி காணப்படுகின்றன. அதற்கு புள்ளி இதழ்கள்னு பேர். இந்த புள்ளி இதழ்கள் கருவுறுதலுக்கு பின்பும் உதிராமல் அப்படியே பூ அந்த கனியோடு ஒட்டி கொண்டு காணப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தாப்பழம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ் அக்ரிகேட்டட் டுகெதர். ஈச் ஃப்ரூட் பார்ட் இஸ் a thin membranous with some granule like which is edible. அதாவது இந்த சீத்தாப்பழமாக இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன விதைகளை மூடியுள்ள அந்த கனிகளுமே ஒரு சின்ன சின்ன கனி தனித்தனியாக இருக்கும். அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து அக்ரிகேட்டாக ஒரே திரட்சியாக இருக்கும். ஸோ அந்த திரட்சியாக இருக்கக்கூடிய அந்த கனி பகுதியை நம்ம சாப்பிடக்கூடிய எடிபிள் பார்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேங்கோ. ஸோ மேங்கோ அவுட்டர் ஸ்கின் அண்ட் மிடில் பல்பி ஆர் எடிபிள் அண்ட் ஸ்வீட், இன்னர் மோஸ்ட் இஸ் வித் சிங்கிள் சீட். அதாவது மாம்பழம் இருக்கும் இல்லையா, மாம்பழத்தினுடைய உள்ள விதைகள் இருக்கும். அதை மூடி சதைப்பற்றுள்ள ஒரு உரையையும் அதுக்கப்புறம் வெளிப்புறமாக தோலால் ஆன ஒரு விதையும் காணப்படுகின்றன. இது தோலாலான அந்த பகுதியும் சதைப்பற்றுள்ள அந்த பகுதியும் நம்ம உண்ணக்கூடிய பகுதியாக இருக்கும். உள்ள விதையானது ஒரே ஒரு சிங்கிள் சீடில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பீஸ், பட்டாணி. த ஃப்ரூட் இஸ் நாட் ஃப்ளஷி. இது வந்து சதைப்பற்று இருக்காது. பட் ஃபார்ம்ஸ் எ கவரிங் பவுச் ஃபார் மெனி சீட்ஸ். இது பல விதைகளை உடைய ஒரு அறை போன்ற ஒரு பகுதியாக காணப்படுகின்றன. இப்போது இன் ஆல் above fruits ovary a lower most swollen part of pistil develops into a fleshy fruits. அதாவது ஒவ்வொரு தாவரத்துடைய கனிகளுடைய அந்த சூர்பையும் என்னென்னா பருத்து கனிகளாக மாறுகின்றன. அந்த ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஓவியூலானது விதைகளாக மாறுகின்றன. இதுதான் போஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு த கேலிக்ஸ் சம்டைம்ஸ் பெர்சிஸ்ட் வித் ஃப்ரூட்ஸ். அதாவது ஒரு சில தாவரங்களில் புள்ளி இதழ்கள் கனிகள் மீது ஒட்டிக்கொண்டு உதிராமல் இருக்கும். பெட்டல்ஸ் விதர் ஆர் ஃபால் ஆஃப். ஒரு சில தாவரங்களுடைய கனிகளில் பூக்கள் இருக்கு இல்லையா, பூவிதழ்கள் அது விழுந்துடும். ஆண்ட்ரோசியம் ஃபால் ஆஃப், அதாவது மகரந்தத்தாள் வட்டமும் உதிர்ந்துடும். பிஸ்டில் ரிமைன் அண்ட் டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட்ஸ். அதாவது சூர்பையும் அதுக்கப்புறம் சூலகமும் என்ன பண்ணுன்னா கனிகளாக மாறிடும். ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா ஃபால் ஆஃப். அந்த சூல் முடிகளும் சூல் தண்டும் என்ன ஆகிடுனா விழுந்துடும். ஓவரி சேஞ்சஸ் ஆர் என்லார்ஜஸ் டு ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெவலப்ஸ் இன்டு எ ஃப்ரூட். அதாவது ஓவரியில், அதாவது அந்த சூர்பையானது அதிகப்படியான ஃபுட்டை அங்கே ஸ்டோர் பண்ணுறதுனால அது என்ன ஆகிடுனா பல்ஜிங் ஆகும். அந்த பல்ஜிங்கான அந்த ஓவரி தான் பின்னாடி நாம் என்ன சொல்கிறோம், நம்ம அந்த ஃப்ரூட்னு சொல்கிறோம். அது நம்ம எடிபிள் பார்ட், அது சாப்பிடக்கூடிய பகுதியை நம்ம மாற்றிக்குவோம். த ஓவியூல்ஸ் present inside the ovary develops into seed. அந்த ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த ஓவியூல்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூலும் அது பிற்காலத்தில் அது விதையாக மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பார்ட் பாருங்கள். ஸோ அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு asexual reproduction. What is mean by asexual reproduction? Asexual reproduction is one of the types of reproduction in plants without involvement of gametes. அதாவது தாவரங்களில் இருக்கக்கூடிய ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் ஈடுபடாமல் தாவரங்களின் ஏதாவது ஒரு பார்ட், அதாவது ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ ஒரு புதிய தாவரத்தை தோற்றுவிச்சுன்னா அதுக்கு பேர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆனது 4 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன் வெஜிடேட்டிவ் ரீப்ராபகேஷன், செகண்டு பட்டிங், தேர்டு ஃப்ராக்மெண்டேஷன், ஃபோர்த்து ஸ்போர் ஃபார்மேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், அதாவது உடலை இனப்பெருக்கம். இப்போ நமக்கு தெரியும், நம்ம ஊரில் வீட்டில் நம்ம சொல்லுவோம், இந்த முருங்கை மரம் இருக்கு இல்லையா, முருங்கை மரத்தை ஒரு சின்ன ஒரு தண்டையோ ஒரு கிளையோ நம்ம விளைச்சி மண்ணில் வச்சோம்னா அது ஒரு சிறிய தாவரமாக வளரும். அதே போல் வாழை மரத்தினுடைய தண்டு கொண்டு போய் நம்ம வச்சோம்னா புதுசாக ஒரு வாழை மரம் உருவாகும். இது மாதிரி ஸோ வித்தவுட் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் கேமிட்ஸ், தட் இஸ் கால்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்னா
தாவரங்களின் உடல பகுதி, அதாவது ஒரு தண்டோ ஒரு இலையோ ஒரு இலையோ ஒரு புதிய தாவரத்தை உருவாச்சுன்னா அது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், உடல் இணைப்புன்னு சொல்லுவோம். இன் பொட்டேட்டோ ஷூட் arise from ice, sugarcane, yam are also grown like this. Vegetative parts of the plant such as root, stem and leaves can help to propagate the plant. அதாவது இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கினுடைய வெளிப்பகுதியில் ஒரு சின்ன சின்ன கண் மாதிரி உற்பத்தி ஆகும். அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தண்டு பகுதியிலேருந்து உற்பத்தி ஆகுது. இது வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு தாவரமாக வளரும். நெக்ஸ்ட்டு பட்டிங் ஃபார்மேஷன். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஈஸ்ட் இருக்குது இல்லையா, ஒரு செல் பூஞ்சைகள், சிங்கிள் செல் யூனிசெல்லர் ஃபங்கஸை, ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ஹவு தே ஆர் கால்டு பட்டிங் சொல்லணும். எப்படி இது நடக்குதுன்னா, ஸோ வென் வி கோ டு எ பேக்கரி வி சி ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் அண்ட் பிரெட்ஸ். நம்ம பேக்கரி கடைக்கு போனோம்னா நிறையா கேக்ஸும் ப்ரெட்டும் பார்க்கலாம். அது சாஃப்டாக இருக்கிறதுக்கான காரணம் அதில் ஆட் பண்ணக்கூடிய அந்த ஈஸ்ட் தான். எப்படி சொல்லி பார்த்தோம்னா, தீஸ் ஆர் வெரி சாஃப்ட் இன் நேச்சர். திஸ் இஸ் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈஸ்ட். அதில் ஈஸ்ட் கலக்கிறதுனால தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ அது அந்த ஈஸ்ட் எப்படி உற்பத்தி செய்யணும், இட் ப்ரொடியூசஸ் எ ஸ்மால் ப்ரொச்சூர்பரன்ஸ் விச் கிராஜுவலி க்ரோஸ் அண்ட் டிட்டாச்சஸ் ஃப்ரம் த பேரண்ட் செல். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு பட்டிங். அதாவது அந்த உருண்டையாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்டானது அதோடைய மேல் முனையில் ஒரு சின்ன வளர்ச்சி ஏற்படும், ஒரு கணுக்கள் மாதிரி பிதுக்கம் ஏற்படும். அது குறிப்பிட்ட காலத்தில் அதனுடைய உடம்புக்குள்ளே எல்லா விதமான செல் நுண்ணுறுப்புகளையும் பெற்றுக்கிட்டு அதுலேருந்து கீழே உதிர்ந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு புதிய ஈஸ்டாக வளரும். தட் இஸ் கால்டு பட்டிங். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழில் துண்டாதல். இப்போ துண்டாதலுக்கு எடுத்துக்காட்டு நம்ம இந்த ஸ்பைரோகோயர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிகளை சொல்கிறோம். இந்த பாசிகளானது நம்ம ஒரு குளம் இருக்கு இல்லையா, தண்ணி நிறைந்த பகுதி, அந்த குளத்துக்கு போனோம்னா நிறைய பசுமையான ஒரு பாசிகள் நிறைய வளர்ந்துருக்கும். அந்த பசுமையான அந்த பாசிகளானது ஃபிலமெண்டஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு தின்னாக ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும் நீளமாக. அந்த ஒவ்வொரு நீளமாக இருக்கக்கூடிய அந்த ஃபிலமெண்டஸும் ஒரு சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ், ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து பார்த்திங்கன்னா துண்டுகள் விழுகும். அந்த ஒவ்வொரு கீழே விழுகின்ற அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் துண்டுகளும் என்ன ஆகுதுன்னா ஒரு புதிய ஒரு பாசிகளாக வளரும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா துண்டாதல் அப்படின்னு சொல்லி பேர். தட் இஸ் கால்டு ஃப்ராக்மெண்டேஷன். இது யாருடைய உடம்புல நடக்குதுன்னா ஸ்பைரோகோயரா அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாசிகளில். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய லாஸ்ட் ஒன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஸ்போர் ஃபார்மேஷன். இந்த ஸ்போர் ஃபார்மேஷன் பொதுவாக ஆல்கேலையும் ஃபங்கைலையும் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்களையும் ஃபர்ன்ஸ் அப்படிங்கிற டெரிடோஃபைட் தாவரங்கள்லையும் நடக்குது. இது எப்படி நடக்குதுன்னா, இப்போது இது அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் இது வளரும். அதாவது மழை இல்லாத காலங்களிலும் அதிகப்படியான வெயில் நிறைந்த காலங்கள்லேயும் இந்த ஸ்போர்களானது என்ன பண்ண தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டு ஒரு பாதுகாப்பான உரைக்குள்ளார மூடி இருக்கும். இப்போது மழை பெய்கின்ற காலங்களில் பாசிகள் இருக்கும், மழை இல்லாத காலங்களில் அந்த இடத்துல பாசிகள் இருக்காது. ஈரப்பதமான இடம் வரும்பொழுது நேரம் வரும்பொழுது அந்த பாசிகள் உற்பத்தி ஆகிடும். அதுக்கு என்ன காரணம், அந்த மண் துகள்களுக்குள்ளார அந்த ஸ்போர்கள் மிக பாதுகாப்பாக ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கும். ஈரப்பதமான நிலை வரும்பொழுது அந்த ஸ்போர்களானது என்ன பண்ணுன்னா அந்த உரையை உடச்சிக்கிட்டு மெதுவாக முளைக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்டு ஸ்போர் ஃபார்மேஷன். ஓகே, இந்த ஸ்போர் ஃபார்மேஷனில் யாரெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஆல்கே, ஃபங்கை, அதுக்கடுத்து மாஸ், ஃபெர்ன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் கண்டிஷனாக வரும்பொழுது தன்னுடைய ஸ்போர்கள் என்னதுன்னா ஜெர்மினேஷன் ஆகி அங்கே அதனுடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, நாம் இது வரைக்கும் நடத்தினது ஃபெர்டிலைசேஷனா என்ன, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் அதோடைய 4 டைப்ஸ் எல்லாம் படித்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கிளாஸில் வாட் ஆர் த மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் லைக் ஸ்டெம், ரூட் அண்ட் லீவ்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நடத்தின அந்த பகுதியிலேருந்து நமக்கு ஹோம்ஒர்க் தருவோம். அந்த ஹோம்ஒர்க்கில் கொடுக்கப்பட்டுள்ள பகுதிகளை நல்லா படித்து நீங்கள் டெஸ்ட்டு எழுதி காமிக்கணும். ஓகே, தேங்க்யூ.